ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓப்பன் ஆகும்போது நேற்று ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டு, இன்றைக்கும் ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளோட கவர்மெண்ட்லேருந்தும் அப்டேட் வந்திருந்த என்டிஏ அலையன்ஸ் வந்து பார்ட்டி இது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ நிஃப்டி 468 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 1618 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் வந்து 511 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி வந்து 1146 பாயிண்ட்ஸும், பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 1037 பாயிண்ட்ஸு பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி வந்து 1000 பாயிண்ட்ஸை தாண்டது இன்னைக்கு தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாண்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ரீசன் பார்க்கும்போது அந்த விப்ரோக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்து அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து அவங்க இன்னைக்கு வந்து ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐஎஸ் வந்து 4391 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க கண்டினியூஸ் 3 டேஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி இப்போ ஒரு நாள் 12,000 கோடி, இன்னொன்று 6,000 கோடிக்கு மேலே, இன்னொன்று 5,000 கோடிக்கு மேலே, கண்டினியூஸாக 23,000 கோடி, நியர்லி 24,000 கோடி கிட்ட அவங்க விற்றுருந்தாங்க 3 நாள் ஆட்டு. பட் இன்னைக்கு ஒரு 4,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. 4,391 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து 1,289 கோடிக்கு விற்றுருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்லாம் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 970 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3% ஏற்றிருந்தாங்க. ஸோ மே மந்தோட ஜேஎல்ஆர் சேல்ஸ் அப்டேட்டும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஸ், டாடா மோட்டர் ஃபினான்ஸ் செக்டார் எடுத்து டாடா கேபிட்டல் கூட மெர்ஜ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள், பர்சஞ்சர் வெஹிக்கிள் அதை தனியாட்டு பிரித்து 2 செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியாட்டு லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்படி டாடா மோட்டர்ஸில் நம்ம நிறைய பாசிட்டிவ் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டர் டிவிஆரும் டாடா மோட்டரையும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி நிறைய பாசிட்டிவ் அப்டேட் வந்துருந்து. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு வந்து 6 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 3 ரூபா நார்மல் டிவிடெண்டு, 3 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்டு ஆர்டினரி ஷேருக்கும். அதே ஆர்டினரி ஏ ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 6 ரூபா 20 காசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 3 ரூபா 10 காசு நார்மல் டிவிடனும், 3 ரூபா 10 காசு ஸ்பெஷல் டிவிடனும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்டுக்கு ஜூன் 11 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டர்ஸ். அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜூன் 11 டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மால வந்து அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து நில்லி 5% கிட்ட ஏற்றிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு 1084 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நாட்கோ ஃபார்மா. நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஒரு 970 960 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். நான்லாம் ஒரு 850 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். நாட்கோ ஃபார்மாவில் வந்து அப்டேட் என்னன்னா ஐசிசி செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 1145 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு காலையிலேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க காலையில் கொடுத்ததுல இருந்தால் ஷேர் ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னு கரெக்டாக தெரில. 1145 ரூபா கொடுத்துருக்காங்க நாட்கோ ஃபார்மாக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். மேபி 145 ரூபா, எனக்கு தெரிஞ்சு 1120 ரூபா டெஃபினட்டாக அது தாண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நாட்கோ ஃபார்மா. அந்த கிராஷில் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு கிராஷில் வந்து அதை கன்சிடரும் பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு 960 அந்த ரேஞ்சில் நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்து நாட்கோ ஃபார்மா. இது நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். இந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 661 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ஷேர் வந்து 5 நாளில் 55% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் நீங்கள் ரீட் பண்ண மணி கண்ட்ரோலில். ஸோ இந்த ஷேரில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்லை. பட் நான் அந்த ஷேரை குறித்தான அப்டேட்டை சொல்கிறேன். இது வந்து சந்திரபாபு நாயுடு, தெலுங்கு தேசம் பார்ட்டியோட சந்திரபாபு நாயுடுவோட அவங்களோட ஃபேமிலி ஹோல்டிங் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சந்திரபாபு நாயுடு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி இந்த 5 நாளில் வந்து 870 கோடி வந்து அவங்களோட அசட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ஃபேமிலி வந்து 870 கோடி ரிச்சர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது அவங்களோட ஃபேமிலி 35.7% ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சன்னு, ஒய்ஃபு, டாட்டர் இன்லா, கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்து இந்த லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு வந்த பிறகு தான் இந்த ஷேர் வந்து இவ்வளோ ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5 நாளில் 55% ரிட்டர்ன் போயிருக்கு. 1992 அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லீடிங் த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. மில்க் ப்ராடக்ட்ஸு, கர்ட், கிரீ, பன்னீர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ட் மில்க், இம்யூனிட்டி மில்க். இவங்களோட செக்மெண்ட் பார்க்கும்போது கன்சியூமர் செக்மெண்ட்டில் 1.5 மில்லியன் ஹவுஸ் ஹோல்டு 11 ஸ்டேட்டில் இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. ஸோ 5 செஷனில் 55% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஜூன் 3 அன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 424 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 661 ரூபா அந்த ரேஞ்சில் நியர்லி 5 டேஸில் 55% ரிட்டர்னு. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடேஷன் 2400 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடேஷன் 3700 கோடி இருந்து ஜூன் 3 அன்னைக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6136 கோடி அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் நாயுடு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 35.7% ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து 24.37% ஸ்டேக்கு,
சன் லோகேஷ் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அண்ட் டாட்டர் இன்லா வந்து சன் வந்து 10.82%, டாட்டர் இன்லா 0.46%. நாயுடோட கிராண்ட் சன் தேவனேஷ் பார்த்தீங்கன்னா 0.06% ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா நியர்லி இந்த அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பண்ணுறது வந்து 1319 கோடியாக இருந்தது. இப்போ அவங்க ரூலிங் பார்ட்டியாட்டு வரப்போகிற நியூஸ் வந்த பிறகு 2190 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 10% ஏற்றிருந்தாங்க ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸு. அது மட்டும் இல்லாமல் அமர் ராஜா பேட்டரிஸும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்து. ஏன்னா அந்த ஜெயதேவ் கல்லா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமர் ராஜா பேட்டரிஸோட எம்டியாக இருக்கிறாரு. ஸோ அவரும் தெலுங்கு தேசம் பார்ட்டியில் ஆல்ரெடி எம்பியாக இருந்தவர். ஸோ இது வந்து சந்திரபாபு நாயுடு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 870 கோடி வரைக்கும் அந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸில் ரிச்சேர் ஆயிருக்காங்க. அதாவது 5 நாளில் 55% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. இது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வந்து அப்டேட்டு. இவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6050 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ பிரபுதாஸ் லீலாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஷேர் வந்து 6500 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேர் வந்து ஆல்ரெடி 6000க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக ஒரு கிராஷ் ஆகி இந்த 5800 1700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. இந்த June 4 ரிசல்ட்ஸ் அன்னைக்கு மார்க்கெட் கிராஷில் ஒரு நல்ல டவுன் இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் ட்ரைனிங்ஸ் 18 இருக்குது. ஃபார்மா செக்டர்லேயே நாட்கோ ஃபார்மாவும் உங்கள் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் தான் சீப்பாக இருக்குது. ஸோ 6050 ரூபா அன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி 2% மேலே ஏற்றிருக்காங்க. இவங்க வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், பட் வேல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸில். ஸோ இந்த நாட்கோ ஃபார்மா 6500 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லி பிரபுதாஸ் லீலாதர் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா இவங்களோட ஆந்திர பிரதேசில் இருக்கிற ஸ்ரீகாகுளம் அப்படிங்கிற ஏபிஐ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் USFDA வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபார்ம் 483 வச்சு 4 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. நாட்கோ ஃபார்ம் வந்து நாங்கள் அதை விரைவில் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. May 32 June 7 அந்த காலகட்டத்தில் பண்ண USFDA வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் 483 வச்சு 4 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது எல்லா ஃபார்மா செக்டரில் வர ஒரு காமன் அப்டேட்ஸ் தான். ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி கேபிட்டல், அதானி ஹவுசிங் ஃபினான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கம்பெனியோட நேம் வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. அதானி கேபிட்டலை டைகர் கேபிட்டல்ன்ட்டும் அதானி ஹவுசிங் ஃபினான்ஸை டைகர் ஹோம் ஃபினான்ஸும் அப்படின்னு சொல்லி ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைகர் அப்படிங்கிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்பிரினர் வந்து எம்பவர் பண்ணுறதுக்காண்டி, ப்ளஸ் வந்து பாரோவர், ஹோம் ஓனர்ஸ், நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு எல்லாமே அவங்களோட கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷனை வந்து உடனடியாட்டு மீட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லியிருக்கிறது வந்து இந்த அதானி கேபிட்டலும் அதானி ஹவுசிங் ஃபினான்ஸோட ஃபவுண்டர் MD அண்ட் CEO கௌரவ் குப்தா அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இப்போ ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அதானி கேபிட்டல், அதானி ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுகத்தில் ஆக்ஷன் மூலமாட்டு அங்கே வந்து கண்டெய்னர்ஸை டெர்மினல் ப்ளஸ் வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் மூலமாட்டம் அவங்க லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதானி போர்ட்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாட்டு பார்க்கப்படுது. இதோட அந்த கண்டெய்னர் டெர்மினலில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years கால அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு ஒப்பந்தம் மாதிரி வரும். ஸோ இது வந்து ஆக்ஷன் மூலம் மட்டும்தான் இவங்க வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதானி போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட அந்த இறுதி ஒப்புதல் வந்து கிடச்ச உடனே 7 மாதத்துக்குள்ளே அந்த சரக்குகளை கையாள இயந்திரத்தை வந்து இவங்க அங்கே நிறுவ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொல்கத்தா ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம் தான் இவங்க வந்து கிடச்சிருக்கு. அங்கே தான் இவங்க வந்து கண்டெய்னர் டெர்மினல் வந்து மெயின்டெனன்ஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா பங்களாதேஷில் உள்ள இந்த நீர்வழி போக்குவரத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வர்த்தக பாதைக்கான அந்த துறைமுகமாக இருக்குது அந்த சைடில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் ஸ்டாக் சிங்கப்பூர் போர்ட் கிளாங் அப்படிங்கிற அந்த கொழும்பு பேஸ்டு முக்கிய துறைமுகமாட்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஷிப்பிங் சேவையெல்லாம் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் கண்டெய்னர் டெர்மினல் வந்து ஆப்ரேட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இது அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா சேட்டக் 2901 அப்படிங்கிற ஒரு மாடல் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95,998 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே 123 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேஞ்ச் வேரியண்ட்டில் தான் இந்த சேட்டக் 2901 ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. 95,998 ரூபா அந்த ரேஞ்சில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பெங்களூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு அவங்க பஜாஜ் ஆட்டோ கொடுத்த இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா KTM ட்ரம், நெக்ஸ்ட் அந்த 400cc செக்டார் மோட்டார் சைக்கிளில் வந்து அவங்க இன்னும் 5 அப்கமிங் மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு
ட்ரைம் த்ரக்ஸ்டன் 400cc அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூ KTM 390 அட்வென்ச்சர் 390 RC அப்படின்னு ஒரு பைக். நெக்ஸ்ட் பஜாஜ் RS 400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. ஃபியூச்சரில் அவங்க இன்னும் நிறைய அப்கமிங் மாடல்ஸ் இந்த 400cc செக்மெண்ட்டில் இறக்குமதி இது லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ கம்பெனியில் வந்து அப்டேட்டு. டொயோட்டோ கிர்லோஸ்கர் அந்த மோட்டர் கம்பெனி பார்த்தீங்கன்னா டொயோட்டோ கிர்லோஸ்கர் மோட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெல்லியில் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லெட் ஃபெசிலிட்டி, அதாவது டொயோட்டோவோட ஓன் யூஸ்டு கார், டொயோட்டோ கம்பெனியோட ஓன் யூஸ் கார் அவுட்லெட் ஃபெசிலிட்டியை வந்து டெல்லியில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நியர்லி 15,000 ஸ்கொயர் ஃபீட் வித் கெப்பாசிட்டியோட நியர்லி 20+ டொயோட்டோ சர்டிஃபைட் வெஹிக்கிள் டிஸ்பிளேயோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூ ஃபெசிலிட்டி இந்தியாவில் ஃபஸ்ட்டு அவங்க கம்பெனி ஓன்டு யூஸ்டு கார் வந்து அவுட்லெட் ஃபெசிலிட்டியை டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த டொயோட்டோ கிர்லோஸ்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டொயோட்டோவை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இந்த இனோவா கார் அப்படிலாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அந்த பெஸ்ட்டு கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டோட சப்சிடரியில் வந்து அப்டேட் ஹினோ மோட்டார்ஸ் மேனுஃபேக்சரிங் USA பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபெசிலிட்டியை ஒன்று க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டியை க்ளோஸ் பண்ணுறது மூலமாட்டு டொயோட்டோட சப்சிடரி தான் இது வந்து 2006 அங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை. ட்ரக்கு ஃப்ரேம்ஸ் நெக்ஸ்ட்டு ஆக்சில்ஸ் இதெல்லாமே ஹீனோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து US டிவிஷன்லேயே லார்ஜஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே நியர்லி 70% ஒர்க் ஃபோர்ஸ் கண்ட்ரி வந்து இந்த டிவிஷன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி இது மூலமாட்டு இவங்க அந்த பிளான்ட் அந்த ஃபெசிலிட்டியை வந்து க்ளோஸ் பண்ணுறது மூலமாட்டு நியர்லி 1300 ஜாப்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணுறது மூலமாட்டு 1300 ஜாப்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டொயோட்டோட சப்சிடரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RBI ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பல்க் டெபாசிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க, 3 கோடியாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இன்னொன்று ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், இன்னொன்று ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படி 2 இதாக சொல்லியிருக்காங்க. இப்போ முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த பல்க் டெபாசிட் வந்து மினிமம் 2 கோடியாட்டு இருந்தது, இப்போ 3 கோடியாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஒரு 2019 பார்த்தீங்கன்னா 1 கோடியாட்டு இருந்ததை 2 கோடியாட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ 2024 2 கோடியாக இருக்கிறத பல்க் டெபாசிட்டை 3 கோடியாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து RBI கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா June 3 வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போயிடுச்சு. நம்ம எல்லாரும் ரீசன் பார்த்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் வச்சு மேலே போயிருந்து. நெக்ஸ்ட் June 4 பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து மெஜாரிட்டி கிடைக்கல, மார்க்கெட்டை போட்டு துவச்சி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து காங்கிரஸோட ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா பார்லிமெண்டோட JPC கமிட்டி, அதாவது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இதில் வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அவர் சொல்லியிருக்காரு, அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியர்லி PM மோடி, ஹோம் மினிஸ்டர், நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் குறித்து கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து இதில் ஏதோ ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு. மேபி வந்து விசாரணை பண்ணி என்ன நியூஸ் வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து இப்படிலாம் நியூஸ் வருது, பட் நம்ம இன்வெஸ்டர்ஸ் தான் குழப்பம் அடைஞ்சு போகிறோம். பட் அவங்களாம் சொல்லிடுவாங்க, நம்ம இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து பாவம் நம்ம குழம்பிகிட்டே இருப்போம். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் June 4 கிராஷ் ஆனது குறித்து ராகுல் காந்தி வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.